டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எதேச்சியாக தரிசனம் பண்ண வந்தேன். அப்போ இந்த நிர்வாகி இந்த கோயில் கைங்கரியம் பண்ண முடியுமான்னு கேட்டார். முருகன் கூப்பிட்டா வரேன்னு சொன்னேன். மறுநாள் என்னை அழைச்சிட்டார் முருகன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வீடு வாங்கியிருக்கேன். எல்லாமே நடந்திருக்கு. ஆத்மார்த்தமாக வந்தால் எங்க அப்பன் முருகபெருமான் அள்ளி கொடுக்கிறார். வீட்டுக்கு போறதுல குத்துறார். சுயம்பு வந்து அந்த அரசமத்தாண்டு வச்சிருக்காங்க, பின்னாடி வச்சிருக்காங்க பாருங்க. அதான் கொஞ்சம் லேட்டாக நடக்குது, ஆனால் அதிசயங்கள் நிறைய நடந்திருக்குது. 40 வருஷமா வர, ஆனாலும் இவரு தான் எனக்கு குலதெய்வம். எங்க அப்பா முருகபெருமான் வந்து அவரை பாருங்க, பார்த்தா திருச்செந்தூர் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான். கடல் தான் ஒன்றும் இல்லை. திருச்செந்தூர் போகாதவங்க கூட இங்க வந்து ஒரு நாள் வந்து அவரை பார்த்தாலே போதும். கார்த்திகைங்கிறது மாதம் மாதம் ஒரு வரும் இல்லையா, அந்த உள்ள என்ட்ரி ஆக முடியாது. அவ்வளவு கூப்பிட்டா வரும். பாட்டு கச்சேரி நடக்கும் போதெல்லாம் முருகர் ரூபத்தில் வயசானவர் வந்துட்டு. அன்பு வணக்கங்கள். ஏழ்தலம் புகழ் காவேரி ஆழ்விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் முருகரை சக்கரவர்த்தியாக புகழ்ந்து பேசியிருப்பாரு திருப்புகழ்ல. அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியை வழிபடணும்னா நம்ம மனசுல முதல்ல வர்றது திருச்செந்தூர் திருத்தலம் தான். ஆனா எல்லாருனாலையும் சட்டுன்னு திருச்செந்தூருக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா சென்னையிலேயே ஒரு திருச்செந்தூர் இருக்கு. திருச்செந்தூர் சுப்பிரமணியர் இருந்து சென்னையிலிருந்து அருள்பாலிக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? அந்த கோயிலுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் எம்ஜிஆர் நகர்ல இருக்கு. இந்த கோயிலுடைய அருமை பெருமைகள், ஐயா என்ன மாதிரியான அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா முருகன் திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து ஆரம்பத்தில் வந்து சுயம்பா வந்து ஐயா வந்து ஒருத்தர் மூலியமாக ராமேஸ்வரம் ஒருத்தர் வந்தார். திருச்செந்தூர் முருகன் வச்சுருங்க அப்படின்னாரு. திருச்செந்தூர் முருகன் வந்து ஆரம்பத்துலேருந்து வச்சோம். தொன்று தொட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் ஐயாவுக்கு வந்து 2 கால பூஜையும் சிறப்புடன் அன்னதானமும் நடந்திருக்குது. உத்தரஸ்தானம் இல்லையா கொடுத்துட்றாரு. எடைக்கு எடை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சஷ்டிக்கும் ஒவ்வொரு விழாவுக்கும் முருகனுடைய பெருமை வந்து மிக 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 சக்தி வாய்ந்து இருக்குது. இங்கேருந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க. வேண்டிகிட்டு போகிறதுக்குள்ள அவங்க கையில் கிடச்சது. ஒரு அம்மா 10 லட்சம் வந்து மோசடி பண்ணிட்டானா. ஐயா கிட்ட வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா கிடச்சிருமான்னு சொன்னேன். வீட்டுக்கு போகிறதுல மொபைலில் பணம் வந்துடுச்சு. எவ்வளோ சக்தி வாய்ந்த மணிகண்ட பெருமான் எப்படி ஆச்சரியமாக வந்தாரோ அந்த மணிகண்ட பெருமான் இங்கேயும் ஆச்சரியமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பாபா வந்து ஒருத்தர் கனவுல வந்து பாபா கோயில் கட்டுங்கினார். அவருடைய சொந்த பணத்தில் வந்து பாபா கோயில் கட்டிட்டார். வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழையும் பாபாவுக்கு ஆர்த்தி எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான், முதல்ல விநாயகர் பெருமானை வேண்டிக்கிடுவோம். விநாயகர் வேண்டிக்கிட்டு அப்படியே சுற்றினோம்னா அந்த அரச மரத்தோடு நாங்கள் அந்த வில்வ மரமும் அரச மரம் இருக்குது. அப்படி சுற்றிக்கிட்டு வந்தோம்னா நேராக போனோம்னா ஆமாம் நெல்லையப்பரும் காந்திமதி அம்மா இருக்காங்க. காந்தி அம்மாவை வணங்கிட்டு நேராக வந்து அபிராமி அம்மா இருக்காங்க. அபிராமி அம்மா வணங்கிட்டோம்னா ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் வணங்கிட்டோம்னா நவகிரக சன்னிதானம் இருக்குது. நவகிரக சன்னிதானம்னா ராமபிரான் சீதையும் குடிகொண்டு இருக்காங்க. ஒரு அப்படியே வந்தோம்னா மணிகண்டன் ஐயப்பன் இருக்கார். ஐயப்பனை சுற்றி வந்தோம்னா எங்கள் பிரதான திருச்செந்தூர் முருகன் குடிகொண்டு இருக்கார். இப்படி வந்தோம்னா இந்த மாதிரி நம்ம என்ன கேட்குறோமோ உங்களுடைய அருமையான கோரிக்கைகளை உண்மையோடு வந்தால், ஆத்மார்த்தமாக வந்தால் எங்கள் அப்பன் முருகபெருமான் அள்ளி கொடுக்குறார். வீட்டுக்கு போகிறதுல கொடுத்துட்றாரு. காணிக்க ஒன்று சொன்னேங்க. இந்த கொடி மரத்தாண்டை வந்து வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு மஞ்சள் துணியை கட்டி ₹1 காயின் போடுங்க. அங்கே திருச்செந்தூரில் நடக்குதான். அது 2 கொடிமரம் இருக்குங்க.
அந்த 2 கோடி மரம் கோல்டு மரம்னு ஒன்று இருக்குது, ஐயாவுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி மரமா, முன்னாடி தான் அவ்வளோ பவர் தாசி. அதே மாதிரி நினச்சி ஒரு அம்மா சொல்கிறான், ஏன் அரசாங்க வேலை கட்டிடுச்சியா, எப்படி இந்த ₹1 காயினை எடுத்துக்கிட்டு மஞ்சத்தூளில் முடிச்சுட்டு போகிறாங்க, அவர் வீட்டுக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்றாரு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு இருந்தது. ஆடி மாதம் ஆடி கிருத்திகை வருதுங்க. ஆடி கிருத்திகைக்கு நாங்கள் வந்து காவடி எடுக்கிறோம். காவடி எடுக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து ரொம்ப 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 விசேஷமாக இருக்குங்க. ஒவ்வொரு கிருத்திகைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வர்றாங்க. என்ன வயசுன்னு கேட்டால் 80 வயசு, 90 வயசு, 75 வயசு, எல்லாம் வயசான சீனியர் சிட்டிசன். எப்படிங்க அதில் முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா சொக்கிறார். அவங்களுடைய இங்கே இன்னிசை கேட்டு இசையை கேட்டு இசைக்கு மயங்கிறார். திருப்புகழ் வந்து கச்சேரி பாடுறாங்க பாரு சாமி, அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கே பாருங்களா, 2000-3000 பேர் வந்தால் கூட சரி ஒரே சொல்லு கட்டுக்கு அடங்கிடுவாங்க. எல்லா கோயிலும் சரி, ஆமாம் உட்காருங்கம்மா முருகப்பெருமானே, எல்லாம் முருகப்பெருமான் தான். எந்த ரூபத்துலேயும் வருவார், எந்த ரூபத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அன்னதானம் வந்து அன்னதானம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஐயா நாங்கள் கொடுக்குறோம் ஐயா, அங்கேருந்து வராங்க ஒரு இந்தியன் பேங்க் ஸ்டாஃபா, நான் அன்னதானம் கொடுக்குறேங்க, நான் வாங்கம்மா கொடுங்க, உங்களால் முடிஞ்சது கொடுங்க, கட்டாயப்படுத்தக்கூடாது. யாரையும் கட்டாயப்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் இந்த வந்து விளம்பரமே கிடையாது சுவாமி. எங்கள் அப்பா முருகப்பெருமான் வந்து அவரை பாருங்கள், பார்த்தா திருச்செந்தூரில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான். கடல் தான் ஒன்றும் இல்லை, கருணை கடலேன்னார், கடல் ஓரமாக போயிடுச்சு. அந்த மாதிரி எங்கள் அப்பா முருகன் திருச்செந்தூர் முருகன் குடிகொண்டு இருக்கார். ஆலயம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி நம்மளோட நாமதயத்தோட எம்ஜிஆர் நகர் சென்னையில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் எனக்கு அந்த முருகனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு பாக்கியத்தை அவர் கொடுத்துருக்கார். நான் எல்லாருக்கும் பக்தி வரணும், பக்தி வந்து பயமாக இருக்கக்கூடாது, ஞானம் வரணும், இந்த சன்னதிக்கு வந்தால் நல்ல ஒரு சுபிட்சம் சந்தோஷம் வரணுங்கிறதுக்காக தான் எல்லோரும் வருவாங்க. இது எல்லோரும் உதாரணம் சொல்கிறத விட நானே ஒரு உதாரணம். நான் இன்னொரு கோயிலில் புவனேஸ்வரின்ற இதில் அம்பாவோட அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தேன், கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், பாதத்தொட்டு வணங்கிட்டு இருந்தேன். இந்த புவனேஸ்வரத்தை விட்டு நான் போகக்கூடாதுன்னு நினச்சவன். நான் எதேச்சியாக தரிசனம் பண்ண வந்தேன். அப்போ இந்த நிர்வாகி இந்த கோயில் கைங்கரியம் பண்ண முடியுமான்னு கேட்டார். முருகன் கூப்பிட்டா வரேன்னு சொன்னேன். மறுநாள் என்னை அழைச்சிட்டார் முருகன். அந்த கோயிலை விட்டுட்டு வரலாம், 2 பேர் இருக்கிறதுனால. ஒரு கோயில் பூஜை பண்ணும்போது விட்டுட்டு வரக்கூடாது. அவர் அந்த கோயில் இருக்கிறதுனால 2 பேர் நானும் ஒதுங்கி வந்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு புரியறதுக்கு. நான் அதை வந்து ஒரு தொழிலாக வேலையாக செய்கிறத பக்தியாக ஞானமாக ஆத்மார்த்தமாக சரணாகதி அடைய வச்சுட்டார். இது வந்து சொன்னால் புரியாது, அதை அனுபவிச்சாதான் புரியும். இங்கே சிவனுக்கு ஆத்மாத்மா சிவாச்சாரியான்ற போது சிவனை பூஜை பண்ணுறது தான் விசேஷம். நம்ம அம்பாள் பண்ணோம். முருகன் அப்படிங்கிற கான்செப்ட்டு அவர் எனக்கு கொடுக்கல இது வரைக்கும். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வேல் விருத்தம்னு சொல்லுவாங்க, வேல் விருத்தம், முருகனை பற்றி திருப்புகள் எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லோரும் பக்தால் பாடின்னு இருப்பான், கூட்டு பிரார்த்தனைன்றது பாடின்னு இருப்பான். அதை கேட்டோன்னே பக்தரை விட எனக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தியாச்சு, எனக்கு பண்ணணும்னு ஈடுபாடு வந்தது. இன்னும் சொல்லப்போனால் சிவன் சன்னதி இருந்தேன். முருகனுக்கு இந்த சன்னதிக்கு அழைச்சி தான் அவர் தான். 2 வருஷம் ஆக போகிறது, இன்னும் நான் வரல. இன்னும் கைங்கரியம் எத்தனை நாள் அவர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எத்தனை வருஷம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ ஆத்மார்த்த மனப்பூர்வம் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஒவ்வொருத்தரும் இந்த கோயிலுக்கு வரணும், அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருச்செந்தூரில் என்னென்ன விசேஷம் பண்ணுறோமோ, கொடியேற்றி பங்குனி உத்திரம் கிருத்திகை பண்ணுறோமோ, வைகாசி உற்சாகம் பண்ணுறோமோ அத்தனையும் இங்கே பண்ணணும்னு ஆத்மார்த்தமாக. இங்கே இருக்கிறவாள்லாம் திருச்செந்தூரில் சுற்றி இருந்தவா, அதனால் அங்கே அவளே முருகனே இங்கே அழைச்சிருவா. இங்கே ஃபங்க்ஷன் பண்ணும்போது திருச்செந்தூர் இருக்காரோ இல்லையோ கண்டிப்பாக அவர் இங்கே வருவார், ஒரு நிமிஷமாக அது வருவார். அதை அனுபவிச்சா தான் தெரியும். கிருத்திகைங்கிறது மாதம் ஒரு வரும் இல்லையா, அந்த உள்ளே என்ட்ரி ஆக முடியாது, அவ்வளோ கூப்பிட்டா வரும். ஒருத்தர் கோயிலுக்கு வரான்னு சொன்னால் சும்மா வந்துட மாட்டான். அவளுக்கு புரியணும், அவளுக்கு வைப்ரேஷன் வரணும், அவளுக்கு திருப்தி ஆகணும், அவளோட பிரார்த்தனை நிறைவேறணும், அப்போ தான் வர முடியும். அப்போது ஒவ்வொரு கிருத்தியும் அவளை கூட்டம் எங்களால் சமாளிக்க முடியாது, அவ்வளோ கூட்டம் வரும். ஒரு சந்தோஷமாக இருந்தால் ஒரு விதத்தில் அவளை திருப்திப்படுத்தணுமேன்ற ஒரு பயத்திலே பண்ணிட்டு இருப்போம். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் பயம் இருக்கணும், ஆனால் பயப்படக்கூடாது. அந்த பயத்தோடு பண்ணணும், பக்தியோடு பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணிட்டுருக்கேன். அவர் எத்தனை வருஷம் பண்ணணும்னு சொல்லி கைங்கரியம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நான் பண்ணணும், பக்தர் தரிசனம் பண்ணுறதுக்கும் பிரார்த்தனை பண்ணணும், அது மாதிரி கைங்கரியம் பண்ணுறதுக்கு அவரோட அனுகிரகம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் ஒரு சிவாச்சாரியாராக குருக்களாக தொண்டனாக இருக்கிறத விட பக்தனாக இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவ்வளோ திருப்தியாக இருக்குது. சொன்னால் புரியாது, அனுபவிச்சா தான் புரியும். இப்போ வந்து கிருத்திகை பண்ணுவோம், அதே போல் வளர்பிறை சஷ்டி பண்ணுறோம்,
உற்சவர் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பண்ணுவோம். விசாகத்துக்கு சண்முகர் இருக்கார், உற்சவமூர்த்தி, அவர் பண்ணுவோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே திருப்திகரமாக கூட்டமாக இருக்கும். பக்தர்கள் அத்தனை பேரையும் திருப்தியாக அனுப்பணுங்கிறது தான் என்னோடய கான்செப்ட்டு. அவள் திருப்தியாக போகணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான். இங்கே வந்து விநாயகர், இன்றைக்கி சங்கட சதுர்த்தி, விநாயகருக்கு மூஷிகத்தோட விக்கிரகம் இருக்குது. அந்த அபிஷேக அலங்காரம் ஹோமத்தோட கணபதி ஹோமம் பண்ணி அபிஷேக அலங்காரத்தை மாதிரி புறப்பட பண்ணுவோம். கோயிலுக்குள்ளேயே வள வருவோம். அதே மாதிரி பிரதோஷங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லோரும் சொம்பில் பண்ணுவான், இங்கே சொம்பில் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ வரும்போது குடத்தாலையும் பக்கெட்டால தான் பண்ணுவோம், குடத்தால் பண்ணுவோம். அவ்வளோ திருப்தியாக நிறைவாக இருக்கும். அதே போல் பைரவர் அஷ்டமி பிரம்மாண்டமாக நடக்கும். அதில் ரட்சன்னு சொல்லுவா, இந்த புணுகு அத்தர்லாம் இத்தத்தோடு ஒரு துளி தான் இருக்கும். அது நாங்கள் ஒரு கிண்ணம் வரணும்னு எத்தனை பேர் வருவா, எவ்வளோ செய்வான்னு நீங்களே கொஞ்சம். அது நவகிரகம், ஆஞ்சநேயர், சாய்பாபா. கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கெல்லாம் பிரம்மா 2 மாதம் கிட்டத்தட்ட டெய்லியே இங்கே சபரிமலை எப்படி அந்த மாதிரி கூட்டம் இருக்கும். அவளை திருப்தியாக சந்தோஷமாக பாடுவாள். நாங்கள் பூஜை பண்ணுறதுங்கிற விட இங்கே பக்தெல்லாம் பண்ணுறா பாருங்க, அவளோட பிரார்த்தனைகள், பாட்டுகள், அவளுடைய எண்ணங்கள் அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும். நான் இந்த கோயிலில் அப்புறம் சந்தோஷப்படுறேன். நீங்களும் இதே மாதிரி எப்போ முடியுமோ முடிஞ்ச பொழுது, நான் முருகன் உடனே வரணும்னா சொல்லலை, உங்களுக்கு எப்போ பாக்கியம் கிடைக்கிறதோ, அவர் எப்போ உங்களை அழைக்கிறாரோ, அவருங்க எப்போ உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்போவும் தரிசனம் பண்ணுங்க. அவரோட அனுக்கிரகம் பரிபூர்ணமாக தீர்க்காயுஷா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் அன்போடு இருக்கணும், எல்லாரும் பக்தியோடு அந்யோன்யமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த கோயிலுக்கு தினம் வருவேன். அறுபடை வீடு வந்து நம்ம ஒளி விளக்கில் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறாங்க. திருச்செந்தூர் முருகன், திருத்தணி முருகன், சுவாமிநாதன் முருகன், கந்தக்கோட்டை முருகன், திருப்பரங்குன்றம் எல்லாம் ஒளி விளக்கு போட்டு ரொம்ப பிரமாதமாகுது. அது 2 வேலையும் போடுவாங்க. இந்த முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். எல்லா ஆரம்பத்துலேருந்து எல்லாமே அவர் சொல்லிட்டார். ஆரம்பத்துலேருந்து முதல்ல வந்து ராமலிங்க சாமி, அவர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும், அவர் முருகர் நேரடியாக பார்த்தவர் ராமலிங்க சாமி. முதல்ல அங்கே பக்கத்தில் வந்து சாய்பாபா, அதுக்கப்புறம் விநாயகர், மூஷிக வாகனம், மோதகஸ்த சாமலகண்ண, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து காந்திமதி சாமி, அபிராமி, முருகர், இவர் வந்து சிவன், இங்கே வந்து ஆஞ்சநேயர் எல்லாமே இருக்காங்க. இந்த கோயில் வந்து அவர் சொன்ன மாதிரி சுயம்போ அந்த இவர், அந்த சுயம்போ வந்து அந்த அரசமத்தாண்டு வச்சுருக்காங்க, பின்னாடி வச்சுருக்காங்க பாருங்கள். அதான் முதல்ல திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகர் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுத்துருக்குறாரு. ஏழைங்களுக்காக யார் என்ன வேண்டுறாங்களோ அது எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்குது, ஆனால் அதிசயங்கள் நிறைய நடந்துருக்குறது. பாட்டு கச்சேரி நடக்கும்போதெல்லாம் முருகர் ரூபத்தில் வயசானவர் வந்துட்டு பாட்டு படித்து காட்சியேறி நடத்திக்கிட்டு இருந்த அந்த அம்மாவுக்கு வளையல் அணிவித்து விட்டு போகிறார். போய் திரும்பி வரும்போது பார்த்தா அவங்கள காணவில்லை. இதெல்லாம் நிறைய அதிசயங்கள் இந்த கோவிலில் எல்லாம் நல்லபடியாக நடக்குது. அன்னதானம் எல்லாம் பண்ணுறாங்க. வரும் பக்தர்களுக்கு நல்லபடியாக கவனித்து அனுப்புகிறாங்க. முருகர் நிறைய அதிசயங்கள் கொடுத்துருக்கிறார் எல்லாருக்கும். ஒரு செயின் ஒன்று காணாமல் போச்சு, அந்த செயின் வந்து மறுநாள் காலையில் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க வாசலில் கடந்து செயினை எடுத்துகிட்டு வந்து இங்கே உண்டியல்லே செலுத்திட்டாங்க ஐயா. அதுமாரி நிறைய அதிசயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வணக்கம். நான் கொஞ்ச நாளாக தான் கோவிலுக்கு வரேன். ஒரு 6-7 மாதமாக தான் வரேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வீடு வாங்கியிருக்கேன். எல்லாமே நடந்திருக்கு. கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லாம் நல்லாயிருக்கும். முருகரை பார்த்ததுலேருந்து எல்லாமே நல்லதாக நடந்திருக்கு. இந்த கோயிலுடைய சிறப்பை சொல்லி வாய்ப்புக்கவே கிடையாது. அவ்வளோ நல்ல சிறப்பான கோயில். நான் வந்து 40 வருஷமாக வரேன், 42 வருஷமாகவும் இருக்குது. ஆனாலும் இவர் தான் எனக்கு குலதெய்வம். எல்லாருக்கும் இவர் வந்து வரவங்க பூரா மனசுக்கு வந்து வரணும்னு தான் வர வைக்கிறாரு. அவ்வளோ ஒரு சக்தி உள்ள தெய்வம். என் குலசாமி மாதிரி தான் அவர். டெய்லி அவரை பார்க்காத நான் இது பண்ண மாட்டேன். எப்படி முடியலன்னா கூட வந்துடுவேன். எல்லாருக்கும் நல்லதே தான் நடக்கும். இங்கே வந்தவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், நடக்க முடியாத இருந்தால் கூட ஒரு 3 சுற்று சுற்றிட்டு போங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னுவேன். அதே மாதிரியே நடக்கும். இவர் தான் எங்களுக்கு எல்லாமே. எல்லாம் வாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக நடந்து தான் இது வரைக்கும் நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து நிறைய சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறாரு. என் வீட்டுக்காருக்கும் சரி, எனக்கும் சரி, என் பேர பிள்ளைங்களுக்கும் இது வரைக்கும் நல்லது தான் நடந்துகிட்ருக்கு. இன்னைய வரைக்கும் அவர் தான் எனக்கு குலசாமி. என்னுடைய சூழ்நிலையில் என்னுடைய மாற்றம் என்னன்னா, எங்கள் வீட்டுக்காரர் தான். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. டாக்டருங்கெல்லாம் வந்து இவர் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நேராக வந்து இவர்கிட்ட தான் வந்தேன்.
அது ஐசியூவில் இட்டுட்டு போகிறவரை கூட நான் இங்கே தான் வந்து முருகா நீ பார்த்துக்கோ, நீ தான் எல்லாத்துக்கும் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து ஒரு 16 வருஷம் ஆகுது அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி. எல்லாம் முடியாதுன்னு சொன்னவங்க இன்றைக்கி தலையில் ஆப்ரேஷன் ஆகி 3 எல்லாமே பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இதை 16 வருஷம் ஆகுது அந்த ஆப்ரேஷன் ஆகி. இதுதான் எனக்கு கண்கண்டது. அதே மாதிரி என் பசங்களுக்கு நல்லபடியாக நல்ல வாழ்க்கை அமைக்க கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு அந்த ஒரு நன்றி கடனை தான் நான் இந்த இதுலேயே நான் திருப்தி பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு வேறு என்ன, இன்னைய வரைக்கும் இந்த உடம்பு எனக்கு வச்சுருக்கிறாருன்னா அவர் தான். அவர் இல்லை ஒரு நாள் பார்க்கலன்னா கூட, எனக்கு எங்கேயாவது ஊருக்கு போயிட்டுனா கூட உடனே அவருக்கு தான் நான் வருவேன். அந்த மாதிரி ஒரு மனசுக்கு நிறைவானது. திருச்செந்தூர் போகாதவங்க கூட இங்கே வந்து ஒரு நாள் வந்து அவரை பார்த்தாலே போதும், எல்லாமே சக்ஸஸாக நடக்கும், நடத்தி கொடுப்பாரு. அவர்கிட்ட வந்தால் எல்லா மனநோயிலிருந்து மனுஷனுடைய குறைகள் அத்தனையும் தீர்த்து வைக்கிறவர் எங்கள் முருகப்பெருமான். அவரை பணிந்து வணங்குகிறேன். நல்ல வாழ்க, சிவலியமங்கை வாழ்க, ஞானிதனங்கு வாழ்க, மகிழாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் நாமத்திலே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.